தமிழக வெற்றி கழகம் வந்து 3ஆம் ஆண்டுல காலடி எடுத்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. குறிப்பாக விஜய் அவர்களும் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். இது என்னன்னா, அவரை திரும்ப திரும்ப மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, அவரே நான் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கும் அதே மாதிரி தான். எம்ஜிஆர் வந்து 20 வருஷம் 52லேருந்து 72 வரைக்குமே அவர் வந்து திமுகவில் பயணிச்சாரு. அப்படி இருந்தவர் அந்த டைம்ல சிஎம் ஆனாரு. விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கெல்லாம் அப்போ எம்ஜிஆர் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் திட்டினாங்க, இப்பயும் அந்த மாதிரி தான் திட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் திரும்ப திரும்ப இவரே எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஏடிஎம்கே மத்தியில் இவரை வந்து நான் தான் எம்ஜிஆருடைய மறுபிறவி அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு நிலைமை. இந்த விஷயம் வந்து ஆரம்பத்துல இருந்தே நிறைய பேருக்கு உறுத்தலா தான் இருந்தது. என்னையா நீங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன நல்லா மாற்றத்தை கொண்டு வர போறீங்க, அதை பத்தி பேசுங்க அப்படின்னா நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், இல்லைன்னா திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்றது, இதை ரெண்டு தவிர வேற எங்கேயுமே எதை பத்தியுமே பேசுறது கிடையாது. டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்து ட்விட்டர்ல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் இருந்தது. எந்த கட்சி எப்படி ஆரம்பிச்சா என்ன, மக்களுக்கு நல்லது பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையில இருந்தவங்க இப்போ வந்து இவரை முதல்ல வெளியே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு கட்சி ஆரம்பிச்சு. இந்த 2 வருஷத்துல அவர் மொத்தமா வெளியே வந்து பேசினது, போராடினது எல்லாத்தையும் சேர்த்தாவே 15 to 20 தான். 15 தடவை, எனக்கு தெரிஞ்சு 15 தடவை வெளியே வந்திருப்பாரு, அவ்வளவுதான். இதுக்கு மேல அவர் வந்து வெளியவே வந்தது கிடையாது. எந்த பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, வெளியவே வந்தது கிடையாது. எதை பத்தியும் குரல் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கட்சி வந்து நாங்க தான் மக்களுக்காக உழைக்கிற கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி மனசு வருது தெரியல. ஏன்னா அந்த நிலைமையில தான் இப்ப போய்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கான்ஃபிடென்ட்டை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அதுவும் விஜய் அவர்களுடைய கான்ஃபிடென்ட்டை வந்து என்ன சொல்லி பாராட்டுறது அப்படின்னு தெரியல. கீழே என்ன நடக்குது அப்படின்னே தெரியாமையே நம்ம தான் ஜார்ஜ் கோட்டையில நம்ம தான் போய் உட்கார போறோம், நம்ம தான் அடுத்த ஆட்சி, ஊர்ல இருக்க எல்லாருமே நமக்கு தான் ஓட்டு போட போறாங்க, திமுகவை எல்லாரும் மறந்துட்டாங்க, அதிமுகவை எல்லாரும் மறந்துட்டாங்க, நம்ம டிவிகேன்ற கட்சி மட்டும்தான் எல்லாரும் ஞாபகத்திலயும் இருக்கு. ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சிஎம் ஸ்டாலினே நம்ம கட்சிக்காக தான் ஓட்டு போட போறாருன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ இவர் மண்டைக்குள்ள போய் நீதான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லி யாரோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவர் அந்த மாதிரி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு. ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எல்லாருக்குமே இருக்கலாம். நீங்க வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போய் நீங்க தான் அடுத்த சிஎம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஆனா இது வந்து என்னத்த சொல்றதுன்னு தெரியல. இப்போ டிவிகேன்ற கட்சி வந்து இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க 2 வருஷத்துல அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பேஜ்ல எடுத்துடலாம். ஒரு ஷீட் போதும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இதை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷீட் அளவு தான் அவங்க செஞ்ச வேலைகளே இருக்கு. இவருக்கு இருக்க அந்த ஃபேன் பேஸை மட்டுமே நம்பி இவர் வந்து எலெக்ஷனில் நிற்கிறாரு. அதுவும் ஃபேன்ஸ் எல்லாருமே நமக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இவர் வந்து இந்த டாக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுலேயும் இவர் பேசுகிற விஷயங்கள்லாம் இருக்கட்டுமே, ஐயோ இவர் வந்து சினிமா தனமாக பேசுகிறாரு அப்படின்றத தாண்டி இன்னைக்கு வந்து அவர் பேசினது ரொம்ப அமெச்சூராக இருந்துச்சு. நமக்கே என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் மக்களுக்காக இதை பண்ண போறேன், இது வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இப்பயும் அதே புராணம் தான். டிஎம்கே வந்து எங்களை நசுக்கிட்டாங்க, டிஎம்கே வந்து எங்களை பிதிக்கிட்டாங்க, டிஎம்கேவை தான் நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம், மக்கள் எல்லாரும் எங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட போறாங்க, நாங்கள் மக்களை மட்டுமே நம்பி வரோம், வேற எவனும் கூட்டணிக்கு வரல, அதனால அப்படித்தானே சொல்லி ஆகணும், வேற வழி இல்லையே. இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா என்ன வருதோ பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருக்காங்க. இதுல நிறைய அலிகேஷன் வேற ஓடிட்டு இருக்கு. இந்த வேட்பாளர்களுக்கு ஒருத்தருக்கும் 1 கோடி கேட்கறாங்களாம். 1 கோடி கொடுத்தாதான் சீட்டுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து ஓடிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்றது நமக்கு தெரியல. பட் இந்த விஷயங்கள்லாம் ஓவராலா பார்க்கும்போது டிவிகேன்ற ஒரு கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டிவிகேன்ற கட்சி வந்து மக்கள் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்திருக்கு. கண்டிப்பா ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து சொல்லிடலாம் இவங்க இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க அப்படின்னு, ஆனா தெரியல என்ன நடக்கும்ன்றது அப்போதான் தெரியும் அப்படின்ற நிலைமையில இருக்கு. இவரே சொல்றாரு கருத்து கணிப்பு வந்து ஒரு சிலர் உண்மையா பண்ற, ஒரு சிலர்னா டிவி கேக்கு 45% அப்படின்னு சொல்றவங்க எல்லாம்
உண்மையாக கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் எங்களுக்கு 10% தான் இருக்குது, 15% தான் இருக்குன்னு சொல்கிறவங்க, அதுதான் அந்த ஒரு சிலர் அவங்க வந்து யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த விஷயம் அப்படின்னு புரியல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இந்த இது வந்து திரும்ப அவங்கள்ட்டே தான் கேட்டுக்கணும். ஒரு கண்ணாடியை வச்சு, சார் நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க நினைக்கிறது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே நமக்கு மட்டும்தான் ஓட்டு போட போறாங்க, இந்த 45% ஓட் ஷேர்ன்றதே கம்மியா இருக்கு, நமக்கு வந்து 80% வர வேண்டியது அப்படின்ற லெவல்ல ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வர்ஜினா அவர் சொன்ன கணக்கு தான். 2.25 குடும்ப அட்டை இருக்கு, ஒரு குடும்ப அட்டைக்கும் ஒருத்தர் நமக்கு ஓட்டு போட்டாலும் 2.25 ஓட்டு வந்துடும். அப்படி இந்த கொஞ்ச நாள் இல்லை இப்பயும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த MLMன்னு ஒரு மேட்ரு வந்தது தெரியும்ல, அதுல வந்து உங்களுக்கு கீழே ஒருத்தர் அப்படின்னு சேர்த்து விட்டீங்கன்னா, உனக்கு கீழே ஒருத்தன் சேர்ந்தானா உனக்கு இவ்வளோ, இன்னொன்று கீழே ஒருத்தன் சேர்ந்தானா இவ்வளோ, அந்த மாதிரி 1000 பேர் உனக்கு கீழே சேர்ந்தானா யோசிச்சு போற உனக்கு எவ்வளோ வரும்னு. அந்த கணக்கு மாதிரி தான் தெரியுது இது. ரீசெண்டாக ஒரு காமெடி பண்ணாங்கல்ல, NDTVயில் நேர்காணல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கீழே வந்து அந்த இன்டர்வியூ எடுத்தவரை இன்டர்வியூ பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த விஷயம் வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா இவங்க வந்து எப்படி ஆஃப் கேமராவில் இன்டர்வியூ எடுப்பாங்களாமா, அது வந்து இன்டர்வியூவர் விஜய் அவர்கள் பேசினது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு இவங்க ஆன் கேமராவில் விஜய் இதை சொன்னார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு, நான் கிங் மேக்கர் கிடையாது, கிங்கே நான் தான் அப்படின்னாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு அதிசயமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த விஷயத்துல வந்து எனக்கு தப்பா தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, விஜய் அவர்களை இன்டர்வியூ எடுத்த அன்னைக்கே NDTVல அவங்க ஸ்டுடியோல நிறைய தலைவர்கள் வந்து போய் பேசியிருந்தாங்க. குறிப்பா CM அவர் வந்து போய் பேசியிருந்தாரு, முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பேசியிருந்தாரு, கமல்ஹாசன் அவர் போய் பேசியிருந்தாரு. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அங்க போய் பேசியிருந்தாங்க. அங்க வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் இப்படி வீட்டுக்கு வாங்க நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இதை கேட்டோம்னா யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. நீ எப்படா அப்படி சொல்லலாம், எங்க தலைவர் அப்படிதான், எங்க தலைவருக்கு அவங்க அத்தனை பேர் அங்க வந்தாங்க, எங்க தலைவருக்கு பத்தியா நியூஸ் சேனலே அங்க போச்சு, டே இது பெருமை இல்லடா, இது கேவலம்டா, ஏன்டா அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஏன் விஜய் வெளியே வரமாட்டேங்கிறார் அப்படின்னா, இவரு விஜய், நான் விஜய், அவரு விஜய், இவரு விஜய் அப்படின்னு சொல்லி மாத்தி எல்லாருமே விஜய் தான், நாங்க எல்லாருமே வெளியே வந்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினது வந்து நமக்கு ரொம்ப காமெடியா இருந்தது. அவங்களும் வந்து அதை சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது வந்து எப்போ இவங்க இந்த ஸ்டேஜ்ல இருந்து தாண்ட போறாங்க, ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், ஆரம்பத்துல ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க, இப்போ ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க, அடுத்த ஸ்டேஜ் வந்து எப்படி மாற போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இதுல இன்னைக்கு பேசும்போது விஜய் அவர்களே சொல்றாரு, என்ன வந்து எப்ப விஜய் வெளியே வருவாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வெளியே வருவேன், எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு வீட்டுல இருந்தும் நான் வெளியே வருவேன். ஐயா நீங்க அப்ப கடைசி வரைக்கும் வெளியே வர மாட்டீங்களா, அதான் இப்படி சிம்பாலிக்கா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. இவங்க வந்து வெளியே வராமல் பிரஸ்ஸை சந்திக்காமல், பிரஸ் மீட் சந்திச்சாதான் அவங்க நிலைமை என்னன்னு தெரிஞ்சிருமே, பேப்பரை பார்த்து கடைசி வரைக்கும் பேசிட்டு அப்படியே நம்ம வந்து என்ன ஓட்டு வருதோ அதை வாங்கிட்டு நம்ம CM ஆயிடுவோம் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது தமிழக மக்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஒரு தலைவன்றவன் 1000 பேர் வந்தாலும் எதிர்த்து நிக்கணும், அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம படிச்ச புக்ஸ்லயா இருக்கட்டும், நம்ம பண்டைய வரலாறுகளா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இதை சொல்லி தான் நமக்கு வந்து வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிரஸ்ஸை சந்திக்காம நான் ஒரு தலைவன், மக்கள் எல்லாருமே நான் எப்போ வருவேன் காத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லார் வீட்லயுமே விசில் சத்தம் தான் கேட்குது, குக்கர் விசிலா இல்ல இவங்க விசிலா தெரியல, விசில் சத்தம் தான் கேட்குது, அந்த மாதிரி பேசுறது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? நீங்க வந்து உங்களுடைய இயலாமையை நீங்க மறைப்பதற்காக இந்த மாதிரி நீங்க முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி தான் தோணுது நமக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து டிவிக்கே குரல் கொடுக்காத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. நாங்க வந்து எங்க பேசணுமோ அங்க பேசுவோம், நாங்க வந்து எதுக்கு குரல் கொடுக்கணுமோ அதுக்கு தான் கொடுப்போம், இதெல்லாம் சில்லியான விஷயம், இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பிரச்சனையும் அப்படியே பின்னாடி தள்ளிட்டே போறாங்க. அமைதியாக இருந்தால் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு மோசமான எண்ணம் வந்து டிவிகே கிட்ட இருக்கு. இதை வந்து அவங்க சரி பண்ணிக்கல அப்படின்னா இந்த எலெக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ், தொண்டர்கள் நான் சொல்லவே மாட்டேன், நான் இவங்கெல்லாம் தொண்டர்களே கிடையாது, ஃபேன்ஸ் தான். நான் வந்து தொண்டர்கள்ன்ற வார்த்தையே என் வாயிலிருந்து வராது, இப்பயும் சரி எப்பயும் சரி. இவங்க வந்து ஒரு ஹீரோ இருக்காரு, அவரை வந்து நம்ம பிரைஸ் பண்ணி பார்க்குறோம், அவரோட ஃபர்ஸ்ட்
அவரோட FDFS ஷோக்கு போகிறோம், படம் பயங்கரமாக இருந்துச்சுன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம், அவ்வளோதான். ஹீரோவுக்கான வேல்யூ அவ்வளோதான். ஆனால் இவர் அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம சிஎம்மா ஆக்கணும்னா இவர் படத்தில் எந்த அளவுக்கு உதவி பண்ணாரோ அதே மாதிரியே நேர்லையும் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். நீங்கள் வந்து டிவிகேக்கு இந்த கொள்கையெல்லாம் இருக்குது, டிவிகே வந்தால் இந்த மாற்றங்கள்லாம் பண்ணுவாங்க, டிவிகே வந்து இத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க, டிவிகே வந்து இந்த இடத்துலலாம் இறங்கி போராடினாங்க அப்படின்னு அவங்க காமிச்சு இந்த 2 வருஷத்தில் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருமே டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு மாற்று கட்சியாக மக்களே நினைப்பாங்க. ஆனால் இவங்க பண்ண வேலைகள் என்ன தெரியுமா? ஸ்டேஜில் ஏறி நான் தான் எம்ஜிஆர்ன்றது, அதுக்கு அடுத்து திமுகவை திட்டுறது, இந்த 2 வேலையை தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஸ்டேஜ் ஏறினதே ஒரு 15-16 தடவை தான். அந்த இதுலேயே இவர் வந்து இதை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. மக்கள் ரிலேட்டடாக இவர் வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கம்மி. இவங்க குரல் கொடுத்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ணன் வந்தால் எல்லாம் பண்ணிடுவார், எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாம் சரியாயிடும், எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாருக்கும் படிப்பு கிடைச்சிடும், எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாருக்கும் வீடு கிடைக்கும், எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாருக்குமே வண்டி கிடைக்கும், எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஆக்கிடுவார், எங்கள் அண்ணன் வந்தால் ஊரில் இருக்க எல்லாருக்குமே வேலை கொடுத்துருவாரு, எங்கள் அண்ணன் வந்தால் ஊரில் இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுவார், எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாருமே ஃப்ரீயாக படம் பார்க்கலாம், எங்கள் அண்ணன் வந்தால் எல்லாருமே ஃப்ரீயாக ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கு. சீரியஸாக நம்புறாங்க இதெல்லாம் நடக்கும்னு. ஆனால் அவங்க அண்ணன் வந்தால் ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நான் மக்களுக்காக மட்டுமே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருல, அதுக்கு மக்களுக்காக நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றது ஏதாவது சொல்லணும்ல. எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து சும்மா மக்கள் சக்தியோட தான் நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்களே தவிர ஏன்னா கூட்டணிக்கு எவனும் வரல. இது இன்னொரு ஹைலைட் என்னன்னா, கட்சி ஆரம்பிச்சு இப்போதான் 3வது வருஷம், 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இவர் தான் சிஎம் ஆவாராம். கூட்டணிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆரம்பிச்சு ஆன கட்சி கூட்டணிக்கு வந்தாலும் இவர் தான் சிஎம்மா. மற்ற எந்த கட்சியுமே இவங்க வந்து சேர்த்திக்க மாட்டாங்களாம். ஒரு ஆர்டினரியான ஒரு கால்குலேஷன், நீங்கள் வந்து ரொம்ப இன்டென்ஸாலாம் கால்குலேட் பண்ண வேணாம், சும்மா சிம்பிளான ஒரு கால்குலேஷன். ஒரு ஊரில் ஒரு தொகுதியில் 5 லட்சம் வாக்காளர்கள் வந்து இருக்காங்க, அதில் எல்லா கட்சியும் போட்டிடுறாங்க. அப்போ வந்து விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டென்ஸான ஃபேன்ஸ் வந்து ஒரு 50,000 பேர் கண்டிப்பாக இருப்பான். அந்த 50,000 பேர் கண்டிப்பாக ஓட் பண்ணுவான். ஆனால் இந்த டபுள் ஸ்டாண்டில் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பண்ணலாமா அவங்களுக்கு பண்ணலாமா அப்படின்னு அவன் வந்து யோசிப்பான்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிப்பான்ல. அந்த யோசிக்கிறவன் வந்து இத்தனை நாள் பேசின அந்த விஷயங்களையும் திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டுமே பேசின விஷயங்களையும் வச்சு எப்படி உங்களுக்கு ஓட் பண்ணுவான்? நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னே அவனுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டா அது ஒரு பெரிய மாற்றம்னு எப்படி அவன் நம்புவான்? அதை நம்புறதுக்கான ஏதாவது ஒரு சாலிடான ரீசன் கொடுக்கணும்ல. அதெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் மாற்று அரசியல், திமுகவை வெல்ல வேற யாருக்கு இங்கே சக்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினா மட்டும் போதாது. களத்தில் வந்து சொல்லணும், இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறேன், இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது தான் இவங்களுக்கு எதுவுமே இல்லையே. இவங்க வந்து இந்த சாராய கடையை மூடுங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணவங்கள போலீஸு கீழே இறங்கின உடனே தெரிச்சு ஓடினவங்க தானே, எல்லாரும் அடிச்சு பிடிச்சி எங்கெங்க சந்தில் பூந்தாங்கன்றது தான் வீடியோ இருக்கே. அந்த அளவுக்கு தான் இருக்குது இவங்களோட கட்சி. ஆனால் இவங்க வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் தான் அடுத்த சிஎம், நாங்கள் எங்களோட ஆட்சி தான் 2026. இத்தனை ரசிகர்கள் இதை வந்து ரொம்ப சீரியஸாக நம்பி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்றதே தெரியல. ஒருவேளை இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா அவனோட மனநிலையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. இப்போவே நம்ம பேசுறதுக்கு எல்லாமே கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலை அப்படின்ன உடனே நம்ம ஆளுங்க ஓவரா வேற பேசுவாங்க. அந்த டைம்ல என்னென்ன கடிக்க போறாங்களோ என்னென்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த விசில் சின்னம் போகாத ஊரே கிடையாது. இந்த விசில் சின்னத்தை அடிச்சு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு தான் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் விசில்னா எப்படி இருக்கும் மக்களோட மனநிலை? அமைதியா இருக்கிற பீஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு இடத்தையே நாசம் பண்ணிடுறானுங்க. எங்க போனாலும் உதயசூரியன் என்ன கை காமிச்சிக்கிட்டேவா இருக்காங்க, எங்க போனாலும் ஏடிஎம்கே என்ன இப்படி கை காமிச்சிக்கிட்டேவா இருக்காங்க. ஆனா இவனுங்க எங்க போனாலும் விசில் அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அதுக்கும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இதை கேட்டு கடுப்பாவாங்க. அந்த கடுப்பாவங்க எல்லாருக்கும் திரும்ப நீங்க அடிக்கணும். சத்தம் கேட்டா எல்லாருமே தான் கடுப்பாவாங்க. இதுல என்னையா நீங்க வந்து திரும்ப அடிக்கணும், இன்னும் சத்தமா கேட்கணும், என்ன எந்த மனநிலை அப்படின்னு நமக்கு தெரியல. ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்கள் வரும் வழி எல்லாம் டிவிகே விஜய் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த இன்னைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சிஎம்மோட கான்வாய் போகும்போது விஜய் அவர்களை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ வந்து ஒருத்தன் சீண்டுல, ஒருத்தன் கூட வரல, பக்கத்துலயே வரல, எல்லாரும் சிக்னல்ல நிக்கிறாங்க, யாருமே கண்டுக்கவே இல்லை. இது இப்போ எனக்கு வந்து நிறைய சந்தேகம் வருது இதன் மூலியமா. ஏன்னா விஜய் அவர்கள் வந்தாவே ரோடு பிளாக் ஆகிடும், 1000 பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி? ஏன்னா ஆர்டினரியாக போகும்போது எதுவும் நடக்கிறது இல்லை.
பட் இவங்க கட்சிக்கு மீட்டிங்குன்னு போகும்போது இல்லை இவங்களோட விஷயம் டிவிக்குன்ற விஷயம் பற்றி போகும்போது மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு புரியல. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சரி நடக்குது, கூட்டம் சேருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3வது வருஷம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, இன்னும் ஒரு வருஷத்துக்கு 8 தடவை வெளியே வந்திருப்பாரு அப்படின்ற கணக்கில் 365 நாளில் 8 நாள் வெளியே வந்திருக்காருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த 2 வருஷத்தில் 16 நாள் தான் வெளியே வந்திருக்காரு. இப்போது இன்னொரு வருஷம் வரப்போகுது, எலெக்ஷன் வேறு வரப்போகுது. இந்த 3 மாதத்தில் எத்தனை நாள் வெளியே வருவாரோ, 15 நாளைக்கு ஒரு தடவையோ 20 நாளைக்கு ஒரு தடவையோ. அப்புறம் இன்னொரு விஷயம், வேட்பாளர்கள் அவங்களுடைய விருப்ப மனுவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிவிகேல கொடுத்துருக்காங்க. அதில் ஜாதகம் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கிறதா எவனோ எடுத்து போட்டிருந்தான். அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியல. சப்போஸ் அந்த வேட்பாளர்களுக்கு ஜாதகம் பார்த்து தான் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னா டிவிகேவை யாராலையும் காப்பாற்ற முடியாது.